நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர், ஆயுஷ் நாட்களை கொடுத்தவர். நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு ரசிக்கப்பட்டுட்டோன்னு போகக்கூடாது. நம்ம அதோடு இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் வைக்கிறோம். மரம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? அந்த மரத்தின் கனியை புசித்தவர்களாய் ருசித்தவர்களாய் இருக்கணும். இல்லைன்னா தண்டத்துக்கு அந்த ஒரு மரத்தை வச்சு இருக்கவே கூடாது. வெட்டி வீழ்த்தி அதை சுட்டி வச்சு வேறு எதுக்கு அதை அனுப்பிச்சி விட்டணும். அது ஏன் ஒரு வாழை மரம், ஒரு ரோஜா பூ, ஒரு செடி நம்ம வைக்கிறோம்? அதை வைத்து அதை பராமரித்து அதை நீர் ஊற்றி அதற்கு மருந்து போட்டு அதுலேருந்து 2 பூவை எடுத்து பறித்து தலையில் வச்சுன்னு போகும்போது நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடையில் என்ன தான் வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டில் வளர வச்சு அதில் ஒரு பூவை, சின்ன பூவை தலையில் வச்சு போகும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கடையில் வாங்குறத விட ரொம்ப அருமையாக இருக்கும். அதை பற்றி வச்சுருப்போம் பாருங்கள். அதே போல் ஒரு கனி, ஒரு பழம் எதுவாக இருந்தாலும் சரி, அது கொடுக்கலன்னு சொன்னால் அது வீணு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மனம் திரும்பி கனி கொடுக்குறவங்களாம் இருக்கணும். நம்ம கனி கொடுக்குறோமான்றதான் 2வது விஷயம். நமக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், விசுவாசியாக மாறிட்டோம், மனம் திரும்பிட்டோம். ஆனால் கனி கொடுத்துருக்குறோமா? அவன் விசுவாசியானவன் கனி கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவருடைய